அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال أيضا: لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بدعة ضلالة وكل ضلالة في النار. أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்து கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான ஜும்ஆ என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்ஆ உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான படைப்பினங்களை, பல ஜீவராசிகளை படைத்து எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான பக்குவத்தோடு பராமரித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இறைவனால் ஏராளமான உயிரினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்கிற பொழுது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே ஆகச் சிறந்த படைப்பாக, மேன்மையுள்ள படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை, ஆதமிலே இருந்து தோன்றி இருக்கிற, ஆதமிலே இருந்து உருவாகி இருக்கிற இந்த மனித சமுதாயம் தான் என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே சிறப்பு வாய்ந்த படைப்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கை நல்ல முறையில் வாழ வேண்டும், நேரான பாதையிலே அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக பல வேதங்களை அவன் புறத்திலே இருந்து வகை செய்தியாக இறைவன் அனுப்பியிருக்கிறான். அந்த வேதங்களுக்கு விளக்க உரையாக, வாழ்வியல் ரீதியாக வழிகாட்டுவதற்கு பல நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அப்படி இந்த உலகத்தினுடைய இறுதி சமுதாயமாக நாம் இருக்கிறோம். நமக்கு பிறகு ஒரு சமுதாயம் வரும் என்றால் வராது, நமக்கு பிறகு மறுமை நாள் தான்.
அதே போன்று இந்த இறுதி சமுதாயத்தினுடைய இறுதி இறை தூதராக அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நபிகள் நாயகத்திற்கு பிறகு ஒரு தூதர், ஒரு நபி வருவாரா என்றால் வரமாட்டார். அவர்தான் கடைசி தூதர். அந்த இறுதி தூதர் அன்னலம் பெருமகனார் அவர்கள் தங்களுடைய 40வது வயதில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இறுதி சமுதாயத்தின் இறுதி இறை தூதராக இறைவனால் நியமிக்கப்படுகிறார்கள், பொறுப்பேற்கப்படுகிறார்கள். தன்னுடைய 40 வயதிலே நபியான அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 63வது வயதில் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிறார். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மன்றத்திலே பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஓரிரை கொள்கையை விளக்கி இருக்கிறார்கள். இப்படி நபிகள் பெருமானார் அவர்கள் இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே பல இடங்களிலே பல நேர ஜும்மாக்களை பயான் செய்திருக்கிறார்கள். வருடத்திற்கு 2 முறை வரக்கூடிய நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மக்கள் அதிகம் எங்கே கூடுவார்களோ அந்த மக்கள் கூடக்கூடிய இடத்திலே சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 23 ஆண்டு கால ஏகத்துவ பிரச்சாரத்திலே பல முறை பயான் செய்திருக்கிறார்கள். எல்லா பயான்களிலும் பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உரைக்கு முன்னால் தான் மக்களிடத்தில் எந்த செய்தியை சொல்ல விரும்புகிறார்களோ, மக்களிடத்தில் என்ன செய்தியை என்ன விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறார்களோ அந்த விஷயத்திற்கு முன்னால், அந்த செய்திக்கு முன்னால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வால் சொல்லப்படுகின்ற ஒரு 3 வசனத்தை சொல்லாமல் அந்த 3 வசனத்தை தன்னுடைய உரைக்கு முன்னால் மக்களிடத்திலே நினைவுபடுத்தாமல் தன்னுடைய உரையை துவங்கியதே கிடையாது. அது ஜும்மாக்களினுடைய பயானாக இருந்தாலும், பெருநாட்களினுடைய பயானாக இருந்தாலும், அல்லது மக்கள் அதிகம் கூடக்கூடிய அந்த இடத்திலே நபிகள் பெருமானார் பயான் செய்வதாக இருந்தாலும் இந்த 3 வசனம் நிச்சயமாக இருக்கும். அது என்ன அந்த 3 வசனம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டிய முறையில் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற இந்த வசனத்தை சொல்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. மனிதர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் அல்லாஹ் படைத்து பல்கி பெருக செய்திருக்கிறான் என்ற இந்த வசனத்தை சொல்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கூலு கௌலன் சதீதா, நீங்கள் சொல்கிற சொல்லை பேசுகிற பேச்சை சத்தியமானதாக உண்மையுள்ளதாக நேர்மையானதாக உங்களுடைய பேச்சுக்களை சொற்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த 3 வசனத்தை தன்னுடைய உரைக்கு முன்னால் தன்னுடைய பயானுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்தியை சொல்ல விரும்பினார்களோ, என்ன விஷயத்தை மக்களிடத்தில் சொல்ல ஆசைப்பட்டார்களோ அந்த செய்தியை சொல்வார்கள். ஏன் இந்த 3 வசனத்தை சொல்கிறார்கள்? இந்த 3 வசனம் என்ன செய்தியை சொல்கிறது என்றால், அழுத்தம் திருத்தமாக ஒரே ஒரு செய்தியை தான், ஒரு விஷயத்தை தான் மிக மிக முக்கியமானதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். என்ன வசனம் என்றால், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை கொண்டார்களோ, யாரோ ரோட்ல போகக்கூடிய ராமசாமி முனுசாமியை பார்த்து அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த 3 வசனமும் ஒரே ஒரு செய்தியைத்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்நாட்களில் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, இறை அச்சம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்கிறது. ஏன் தன்னுடைய பயானுக்கு முன்னால் இந்த செய்தியை நபி பெருமானார் சொல்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய பயானை மிக அழுத்தம் திருத்தமாக அழகாக சொல்லக்கூடியவர் நமக்கு முன்னால் உரை நிகழ்த்தினால் நம்முடைய உள்ளத்திலே இறை அச்சம் அல்லாஹ்வினுடைய பயம் இல்லை என்று சொன்னால்
அவர் எவ்வளவு அழகான முறையிலே இந்த மார்க்கத்தை நமக்கு எடுத்து சொன்னாலும் அது நம்முடைய உள்ளத்திலே எந்த மாற்றத்தையும் தராது. அது நம்முடைய உள்ளத்திலே எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்ப நபிகள் பெருமானார் அதற்குத்தான் தன்னுடைய உரைக்கு முன்னால் இறை அச்சத்தை முதலிலே ஊட்டுகிறார்கள், முதலிலே தக்வாவை சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய உரையை தான் என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறார்களோ அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்கிறான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலேயே சொல்கிறான். தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இதோ இந்த குர்ஆன் இருக்கிறது இறையச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான், தக்வா உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பயன் தரும். இந்த குர்ஆனை நீங்கள் எவ்வளவு அழகான முறையில் ஓதினாலும் சரிதான், எவ்வளவு அழுத்தம் திருத்தமான முறையில் படித்தாலும் சரிதான், நம்முடைய உள்ளத்திலே இறை அச்சம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இந்த குர்ஆனை நாம் ஓதினோம் படித்தோம் என்றால் இந்த குர்ஆன் நமக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்றால், கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா என்று அல்லாஹ் சொல்கிறான். இதோ இவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால் பொதி மூட்டை சுமக்கக்கூடிய கழுதைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு வேதம் வழங்கப்பட்டதோ, இதற்கு முன்னால் வழங்கப்பட்டிருக்கிற தௌராத் வேதம் வழங்கப்பட்டதை அந்த சமுதாயத்தை சொல்கிறான். இன்ஜீல் வேதம் வழங்கப்பட்டது, ஜபூர் வேதம் வழங்கப்பட்டது அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பொதி மூட்டை சுமக்கக்கூடிய கழுதைகள் என்று. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான்? இவ்வளவு அற்புதமான வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வஹி செய்தி வருகிறது, அதிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வேத புத்தகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால், இந்த வேதத்தால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் கழுதைக்கு ஒப்பானவர்கள். ஒரு கழுதையினுடைய முதுகிலே ஒரு கிலோ தங்கத்தை நீங்கள் வைத்தாலும், நம்முடைய முதுகிலே ஒரு கிலோ தங்கம் இருக்கிறது, இதை வைத்து இன்னும் 10 கழுதையை வாங்கலாம், அந்த கழுதைகளுக்கெல்லாம் நாம தலைவரா இருக்கலாம், இந்த கழுதையை வச்சு நாம ஒரு கழுதை பண்ணையை உருவாக்கலாம். அப்படியே நினைக்காது, அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கு. அதே கழுதையினுடைய முதுகில ஒரு குப்பையை வச்சாலும், என்ன நம்ம முதுகுல குப்பையை கொண்டு வச்சிருக்காங்களோ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போகுமானா அப்படியும் கிடையாது, அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கு. கழுதையினுடைய முதுகில நீங்கள் எதை வைத்தாலும் அது பொதி சுமக்கக்கூடியதுதான். அதுல தங்கம் இருக்கிறதா, காசு இருக்கிறதா, குப்பை இருக்கிறதா, வேஸ்ட் உள்ளதா அல்லது தேவை உள்ளதா, அதெல்லாம் பார்க்காது. அப்ப இவ்வளவு அற்புதமான வேதம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அற்புதம் நிறைந்த ஒரு வேதம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் தரவில்லை என்றால் நீங்கள் பொதி மூட்டை சுமக்கக்கூடிய கழுதைகள் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய உள்ளத்திலே இறையச்சம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆன் எவ்வளவுதான் நாம் படித்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் தராது. அப்படி தராது என்பதற்கு ஏராளமான உதாரணம் இருந்தாலும், ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் மீலாது விழா என்று சொல்லி ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தை நடத்துவார்கள். இப்பொழுதும் நடத்துகிறார்கள். அப்ப நடத்துவதற்கும் இப்பொழுது நடத்துவதற்கும் பல மாற்றங்கள் இருக்கிறது. அந்த மீலாது விழாவினுடைய பொதுக்கூட்டத்தில், மீலாது விழா பொதுக்கூட்டம்னா என்ன? நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவார்கள். அந்த பொதுக்கூட்டத்தினுடைய சிறப்பு பேச்சாளர்களாக யாரை அழைப்பார்கள் என்றால், இந்த சமுதாயத்திலே 10 வருடம் படித்த பள்ளிவாசலுடைய ஆலிம்களை அழைக்க மாட்டார்கள், ஹஜரத்மார்களை எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. யாரை கூப்பிடுவார்கள் என்றால், தமிழகத்தினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்கிறார்களே, அண்ணாதுரையை அழைப்பார்கள், கருணாநிதி அழைப்பார்கள். எதுக்கு? நபிகள் நாயகத்தை பற்றி புகழ்ந்து பேசுறதுக்கு, திருக்குர்ஆனை பற்றி பேசுவதற்கு. மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எல்லாம் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையிலே தான் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை அழைத்து, இதோ இந்த குர்ஆனை பற்றி பேசுங்கள், நபிகள் நாயகத்தை பற்றி பேசுங்கள் என்று அழைப்பு கொடுப்பார்கள், பேசுவார்கள். எந்த அளவிற்கு என்றால், நீங்கள் கடந்த கால அண்ணாதுரையினுடைய பேச்சை எடுத்து பாருங்கள், கருணாநிதியினுடைய நபிகள் நாயகத்தை பற்றி பேச்சை எடுத்து பாருங்கள்.
அண்ணாதுரையுடைய பேச்சை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நபிகள் நாயகத்தை பற்றி அவரை போன்ற ஒரு சிறந்த பேச்சை யாருமே பேசியது இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அற்புதம் நிறைந்த பேச்சை பேசியிருக்கிறார்கள். ஒருவரை பற்றி பேச வேண்டும் என்றால், இப்ப குர்ஆனை பற்றி பேசணும்னா குர்ஆனை படிச்சாதான் பேச முடியும். குர்ஆனை படிக்காம குர்ஆனை பற்றி பேச முடியுமா? நபிகள் நாயகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் நபிகள் நாயகத்தை பற்றி படித்திருந்தால் தான் பேச முடியும். படித்தார்கள், பேசினார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த குர்ஆனை படித்தவர்களுக்கெல்லாம் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டாது. அப்படி காட்டும் என்றால் அண்ணாதுரை இஸ்லாத்திற்கு வந்திருக்க வேண்டும், கருணாநிதி இஸ்லாத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஏன்? அவர்கள் குர்ஆனை படித்தார்கள், குர்ஆனை வாசித்தார்கள். எதற்கு வாசித்தார்கள்? ஏன் படித்தார்கள்? குறிப்பெடுப்பதற்காக படித்தார்கள். நோட்ஸ், மக்களிடத்திலே பேசுவதற்காக அவர்கள் அந்த குர்ஆனை படித்தார்கள், பேசினார்கள், ஓட்டு வாங்கினார்கள், மரணித்து விட்டார்கள். அந்த குர்ஆன் அவர்களுக்கு எந்த மாற்றத்தையும் தரல. அந்த குர்ஆன் அவருடைய வாழ்க்கையை எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கல. அதுதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், தாலிகல் கிதாப், இதோ இந்த வேத புத்தகம் இருக்கிறது, லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் நேரான வழியை காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இறையச்சம் என்பது அவ்வளவு ஆழமானது. இறையச்சம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 கடமைகளால், 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு பில்டிங்க்கு பில்லர் என்பது, தூண் என்பது அவசியமோ, அப்படி இஸ்லாமிய மார்க்கம் என்கிற இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது ஏகத்துவ கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத், ஐந்தாவது ஹஜ் என்று நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள். இந்த வணக்க வழிபாடுகளிலே முதலிலே தொழுகையை பற்றி நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள். நீங்கள் தொழுகைக்காக வரிசையிலே சஃபிலே நிற்பீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்திலே என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் இந்த உலகத்திலே எந்த மனிதராலும் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். தொழுகையில போய் நிக்கிறதா இருந்தா என்னுடைய ரப்பு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற அந்த பயத்துல போய் தொழுகையில் இல்லை. ஏனோ தானோன்னு போய் நிக்காத. ஏதோ தொழுகை அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு கடமை, அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சாப்பிடுற ஒரு வேலை மாதிரி, தூங்குறது ஒரு வேலை, டிரஸ் மாத்துறது ஒரு வேலை, அப்படி தொழுகை ஒரு வேலையா வந்து நிக்காது. அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கான், அப்படி வந்து நில்லு. நபிகள் பெருமானார் தொழுகையில இறையச்சத்தை சொல்கிறார்கள். நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் ஷியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அந்த வசனத்தினுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. நோன்புங்கிறது உங்களுடைய இறையச்சத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். 40 நாள் பயணம், ஒரு நீண்ட நெடிய தூர பயணம், நம்முடைய நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். உங்களுக்கு பல தேவைகள் இருக்கும், உடை தேவை இருக்கும், உடை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர் மருந்து சாப்பிடக்கூடியவர்களா மருந்துகளை, மாத்திரைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எடுத்து வைப்பதிலேயே, நீங்கள் தயார்படுத்துவதிலேயே சிறந்தது எது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், தக்வா, இறையச்சம் என்று சொல்கிறான். ஹஜ்ஜிலேயும் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை தான். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்க வழிபாடுகளிலே கூட நம்மிடத்திலே அல்லாஹ் இறையச்சத்தை தான் எதிர்பார்க்கிறான். துல்ஹஜ் மாதத்திலே நாம் அல்லாஹ்வுக்காக பிராணிகளை அறுத்து பலியிடுகிறோம், குர்பானி கொடுக்கிறோம். அதை பற்றி அல்லாஹ் என்ன பேசுகிறான்? நீங்கள் அறுக்கக்கூடிய இந்த பிராணியினுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய இறையச்சம் தான். இறையச்சம் தான் அல்லாஹ்ட்ட எல்லா விஷயத்திலேயும். நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மிடத்திலே, மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கிறது இறை அச்சம் என்ற அந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்க்க மாட்டான். ஏன் பார்க்கணும்? கொடுத்தது யாரு? காசு கொடுத்தது யாரு? அல்லாஹ் தான் கொடுத்தான். நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை யார் கொடுத்தது? ரப்ப கொடுத்தான். நான் ஏன் உங்கள்கிட்ட அதை பார்க்கணும்? அல்லாஹ் பார்க்க மாட்டான். அடுத்ததான் நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள், உங்களுடைய
தோற்றத்தை பார்க்க மாட்டான். அழகா இருக்கிறியா, சவப்பா இருக்கிறியா, நல்ல அழகா தாடி வச்சிருக்கிறியா, முடி நல்லா வெட்டி இருக்கிறியா, அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஏன்? அந்த தோற்றத்தை கொடுத்தது நான் தானே, ஏன் பார்க்கணும்? நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும். இறைவன் உங்களுடைய அழகையோ உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய காசு பணத்தை பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். வ அமாலிக்கும், உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான். நபிகள் பெருமானார் சொல்கிறார். இந்த வசனம் எல்லாம் எப்பொழுது இறங்குகிறது? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனம் மட்டும், இந்த வார்த்தையை உள்ள வசனங்கள் மட்டும் கிட்டத்தட்ட திருமறை குர்ஆனிலே 90க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தொழுகையா இருந்தாலும் நோன்பா இருந்தாலும் எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ் நம்மிடத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப பேசுகிறார். எப்பொழுது பேசுகிறார்? எந்த காலகட்டத்திலே பேசுகிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரவன், இதோ இந்த சஹாபாக்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள், இந்த சஹாபாக்களை நான் பொருந்திக் கொண்டேன். இறைவனினுடைய திருப்பொருத்தத்தை இந்த உலகத்திலேயே பெற்ற சஹாபாக்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் உஹது மலை அளவிற்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மத்தை கொட்டி கொடுக்கிறோம். உஹது மலை அளவிற்கு தங்கம், காசு, வைரூடியம் எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். ஆனால் என்னுடைய சகாபாக்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு கையின் அளவோ அல்லது ஒரு கையின் பாதி அளவோ தர்மம் செய்வார்கள் என்றால், நாம் உஹது மலை அளவுக்கு கொடுத்தோமே, அந்த தர்மத்தை விட என்னுடைய சகாபாக்கள் செய்த தர்மம் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தது என்று நபிகள் பெருமானார் சொன்னார்கள். அந்த சகாபாக்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? யார் நபிகள் பெருமானாருடைய வாயிலே இருந்து இவர்களெல்லாம் சுவர்க்கவாசிகள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களிலேயே சுவர்க்கவாசிகள் டிக்ளேர் செய்யப்பட்டவர்கள், அந்த அபூபக்கர் இருக்கிறார், உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு இருக்கிறார்கள், சல்மான் பின் பாரிஸ் இருக்கிறார். இந்த சஹாபாக்கள் எல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இறக்குகிறார், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களிலேயே எந்த செல்வம் உங்களுக்கு பிடிக்குமோ, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துகளிலேயே எந்த சொத்து உங்களுக்கு பிடிக்குமோ அதை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்யாதவரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக, நன்மை அடைந்தவராக ஆக முடியாது என்று அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கிறான். இந்த வசனம் இறக்கிய உடனே அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி ஓடோடி நபிகள் நாயகத்துக்கிட்ட வரார். பதறி போனவராக வருகிறார். வந்து விட்டு நபிகள் நாயகத்திட்ட சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதோ அல்லாஹ் இப்படி ஒரு வசனம் இறக்கி இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்திலேயே எந்த செல்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை தர்மம் செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான். என்னிடத்திலே பல செல்வம் இருக்கிறது, நிறைய சொத்து இருக்கிறது, அதுல எனக்கு பிடித்தமான சொத்து எது என்றால் பைருகா என்ற ஒரு தோட்டத்தை சொல்கிறார்கள். இன்றைக்கும் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இன்றைக்கு அது ஒரு பேரிச்சம்பழ சந்தையாக இப்போ இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தோட்டத்தை நபிகள் பெருமானாருடைய கையில கொடுத்து இதை தர்மம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு அல்லாஹ்வின் மீது பயம் இருந்தால், இறை அச்சம் இருந்தால், ஒரு வசனம் இறங்குது, அது எனக்குத்தான் இறங்குதுன்னு நினைக்கிறாங்க சஹாபாக்கள். இது அல்லாஹ் என்னைய பார்த்து இந்த வசனத்தை சொல்றான். அந்த பயத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப 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 நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நபிகள் பெருமானார் ஒரு உரை நிகழ்த்துவதாக இருந்தால், பயான் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப இறையச்சத்திலேயே ஊறி போனவர்கள்,
அல்லாஹ்வை பயந்தவர்களாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப இந்த வசனம் சொல்கிறான் என்றால், சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நெஞ்சிலே கை வைத்து நாம் இறைவனுக்கு பயந்து சிந்திப்போம் என்றால், நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியும், நாம் அல்லாஹ்வை பயந்து வாழல, இறை அச்சம் இல்லை. அப்ப அதுக்கு என்ன காரணம்? ஏன் நம்மால் இறையச்சத்தோடு வாழ முடியல? அந்த பயம் இல்லாமல் போறதற்கு என்ன காரணம்? இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது வேளை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதினில் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறையச்சத்திலே வாழ்ந்து இறையச்சத்திலேயே மரணித்த சஹாபாக்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு இறையச்சத்தை போதித்தார்கள், நினைவுபடுத்தினார்கள். இப்ப சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் இறை அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதை சரி செய்யறது எப்படி? எப்படி அல்லாஹ்வை பயந்தவர்களாக இந்த உலகத்திலே நாம வாழ்றது அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, உதாரணமாக ஒரு திருடன் இருக்கிறான். அவன் எல்லா இடத்திலையும் திருடுறது தான் அவன் வேலை, அவனுடைய வேலையே திருடுறது தான். ஆனால் அவன் ஒரு இடத்துல மட்டும் திருடவே மாட்டான். அது எந்த இடம்னா, எங்க சிசிடிவி கேமரா போட்டிருக்கோ அங்க திருட மாட்டான். என்ன காரணம்னா, மாட்டினோம்னா அவ்வளவுதான், பொது மாத்து அட்டி போட்டு உருட்டுன்னு உருட்டிடுவானுவோ, இல்லைன்னா போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவான், அவன் லாடம் கட்டிடுவான். அந்த பயம்தான், பயம்தான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. நாம இங்க போனோம்னா கேமரால முகம் தெரியும், மாட்டுவோம், மாட்டினா அடி விழுகும் என்ற அந்த பயம்தான் கேமரா இருக்கிற இடத்துல திருடன் திருடாம இருக்கிறதுக்கு காரணம். அப்ப முஸ்லிம்களாக ஈமான் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு செய்தி, ஒரு விஷயம் என்னவென்றால், இறைவன் ஒவ்வொரு நொடியும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயத்தை நம்முடைய உள்ளத்திலே நம் ஆழமாக பதிவு செய்யணும். என் முன்னாடி அல்லாஹ் பார்க்கிறான், என் பின்னாடி அல்லாஹ் பார்க்கிறான், என்னுடைய வலது பக்கம், என்னுடைய இடது பக்கம், எனக்கு மேல கீழே எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் பார்க்கிறான். அந்த பார்க்கக்கூடிய அல்லாஹ் என்பவன் சிசிடிவி கேமரா மாதிரியான ஆள் இல்லை. கரண்ட் இல்லைன்னா கேமரா வேலை செய்யாது, கேமராவை உடைச்சிட்டா கேமரா வேலை செய்யாது. ஆனால் என்னை பார்க்கக்கூடிய என்னுடைய ரப்பு இந்த உலகத்தை பராமரிக்கக்கூடியவன். இருட்டிலையும் பார்ப்பான், வெளிச்சத்திலையும் பார்ப்பான். எந்த அளவிற்கு என்றால், நான் எதை ரகசியம் என்று வைத்திருக்கிறேனோ அதையும் அல்லாஹ் அறிவான். எதை நான் பரம ரகசியம், என்ன தவிர உலகத்தில் யாருக்குமே தெரியாது. என் அம்மாவுக்கு தெரியாது, என் அக்காவுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் நண்பனுக்கு தெரியாது, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு எதை பரம ரகசியமாக வைத்திருக்கிறேனோ அதையும் என்னுடைய இரவு அறிவான். அதுதான் பயம். இதை உள்ளத்துல நம்ம ஆழமா பதிவு செய்யணும். எல்லா நேரத்திலேயும் நாம் ஒவ்வொரு காரியத்தை, ஒவ்வொரு வேலையை செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். தொழுகலையா, நாம தொழுகல அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். வேற தப்பு ஒண்ணு செய்யறோமா, தப்பு செய்யறோம், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். மொபைல் நோண்டுறோம், பாங்கு சொல்றாங்க, மொபைல் நோண்டிக்கிட்டு அல்லாஹ், இப்படி அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் பார்க்கறான். எல்லா நேரத்திலேயும், எல்லா நிலையிலேயும், ஒவ்வொரு நொடியிலேயும் இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். பார்க்கக்கூடியவன் யார் என்றால், என்னுடைய அந்தரங்க விஷயம் வரைக்கும் அவனுக்கு தெரியும். எல்லா விஷயங்களையும் என்னுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த பயத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிவு செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்கிறான், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி வெற்றி இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான். இந்த இறுதி வெற்றி என்பதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில்லா சொல்லல, பொதுவான வார்த்தையை பயன்படுத்துகிறான். இறுதி வெற்றி இறையச்சம் உள்ளவர்களுக்கு. அது இந்த உலகத்திலேயும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால்,
மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அடிப்படை இறைவனை பயந்தவர்களாக, சும்மா பயந்த மாதிரி நடிச்சு இல்லாம, ஏதோ இறைவன் சும்மா கொஞ்ச நேரம் பார்ப்பா கொஞ்ச நேரம் பார்க்க மாட்டான் என்கிற அப்படி பயம் இல்லாமல் பயப்பட வேண்டிய முறையில் பயப்படணும். போலீஸ்க்கு பயப்படுற மாதிரியோ, அல்லது ஒரு மாணவன் ஆசிரியருக்கு பயப்படுற மாதிரியோ, அல்லது ஒரு மகன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பயப்படுற மாதிரியோ இல்லாமல், என்னுடைய இறைவன் ஒவ்வொரு நொடியும் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவன் பார்ப்பான், அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறது, எல்லா ரெக்கார்டும் எனக்கு போட்டு காட்டுவான் என்ற அந்த பயம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்மால் இறை அச்சம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், வாழ முடியும். அல்லாஹ் திருமறையிலே சொன்னதை போன்று இறுதி வெற்றி இறையச்சம் உள்ளவர்களுக்கு என்று சொல்கிறான். அப்படி இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.